ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க, வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்துட்டுங்க. முட்டையும் கிணறு தாங்க. இங்கே சைட் போட்டிருக்காங்க, அங்கே தான் வியாபாரத்துக்கு வந்திருக்கிறேன். கிரவுண்டு பாருங்க. ஸ்கூல் பசங்களாம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டா விளையாடுவாங்க. இங்கே தாங்க முட்டையும் கிணறு உள்ள ஒரு சைட்டு. வேறு நம்ம என்னென்ன வியாபாரத்துக்கு கொண்டு வந்திருக்கும் பாருங்க. தேங்காயெல்லாம் கொண்டு வந்திருக்கிறா. தேங்காய் கீரை மட்டும் கொடுத்தா என்ன பண்ணுறது? தேங்காயும் கொடுங்கனாங்க. தேங்காயும் ஒரு பக்கத்து தோட்டத்துலேருந்து வாங்கி அதுமே சேல்ஸ் பண்ணுறேங்க. அப்புறம் கீரை பார்த்தீங்கன்னா சிறுகீரை பாருங்க. சிறுகீரை டைம் நேற்று சாயந்தரம் முடுங்கினது 3 மணிக்கு. பாருங்க, கீரை எவ்வளோ தளத்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சுங்க. சுக்குடி கீரையில் கொஞ்சம் ரேட் ஏறி போச்சு. அரைக்கீரை பாருங்க, நல்லா தளத்தாலும் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தான் கீரை இருக்குது. சேல்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். அப்புறம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே நேரமாகவே பசி எடுத்துருது. அதனால் நான் சாப்பிடாத கிடந்தேன்னா ஒரு மாதிரி இருக்குன்னு வருது, மயக்கம் வருது. அதனால் கடையில் ஏதாவது இட்லி கீது கிடச்சுன்னா நான் சாப்பிட்டுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், எங்கே வந்திருக்குன்னா கிருஷ்ணா நகர் பொங்குவாளையம் வந்துருக்குங்க. கோயில் பாருங்க. கீரை வாங்குறாங்க, விலை ரொம்ப குறைச்சி கேட்குறாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவங்க சங்கடப்படுத்திக்கிறாங்க. இனிமேல் உங்ககிட்ட எதுவுமே வாங்கக்கூடாது, நீங்கள் விலை அதிகமாக சொல்கிறீங்க. ஏங்க இதில் எவ்வளோங்க விலை கிடச்சிருப்போம்? 10 ரூபாய்க்கு வாங்குற 5 ரூபாய்க்கு கொடுக்க, 5 ரூபாய்க்கு கூட கிடைக்கலைன்னா அப்புறம் எதுக்குங்க அந்த வியாபாரம்? பெட்ரோல் அடிச்சுட்டு இங்கே நான் இங்கே துறவலூர்லேருந்து இது என்னங்க பொங்குவளை 4 ரோடு கிருஷ்ணா நகர், இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறேன். பெட்ரோலுக்கு யாருங்க காசு கொடுப்பாங்க சொல்லுங்கள்? அந்த கீரையில் வர லாபத்தை தான் நான் பெட்ரோலுக்கு நான் சாப்பிட பசியாருன்னு இட்லி சாப்பிட்டேன், அதுக்கு நான் எடுத்துக்குவேன். இது ரொம்ப சங்கடப்படுத்துகிறாங்கண்ணா. நான் கொடுக்குறதே பெருசுங்க. கீரை ஃப்ரெஷ்ஷாக தளன்னு கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்துறேன், அதையே பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க.